இன்றைய வேத வாசிப்பு ஓசியா புத்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 4 முதல் 8 வரை. நான் அவர்கள் செயல்கேட்டைக் குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய்ச் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்குப் பனியைப் போலிருப்பேன். அவன் லீலிப் புஷ்பத்தைப் போல் மலருவான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கிப் படரும். அவன் அலங்காரம் ஒலிவமரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலைப் போலச் செழித்து திராட்சைச் செடிகளைப் போலப் படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான். நான் அவனுக்குச் செவி கொடுத்து அவனால் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போலிருக்கிறேன். என்னாலே உன் கனியுண்டாயிற்று என்று எப்பிராயீம் சொல்லுவான். வேதவசனத்தின் இப்பகுதி உங்கள் வாழ்வையும் வாழ்க்கை முறையையும் மேம்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தைச் சேர்ப்பதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிதாவாகிய தேவன் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வரும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் இந்த ஏப்ரல் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமைவதாக.